ஹாய் ஹலோ நேர்களே, வணக்கம் டு அவர் சேனல் எல்லாமே பேசுவோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ முடிவில் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்குது. ஏன் சப்ஸ்கிரைபரே எடுக்கிறது இல்லை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படம் சூர்யாவோட மாஸ் கம்பேக்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். படம் டாப் நாச்சா இருக்கு. மற்ற ரிவ்யூவர் மற்ற யூடியூபர் எப்படி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. பட் மை பாயிண்ட் ஆஃப் வியூல படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, மியூசிக் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை நீங்க கேட்கும் போது அனிருத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன் அனிருத்தை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவே வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாத இடத்துல மியூசிக் போட்ட மாதிரியும் இல்லை. ஆனா சின்ன சின்ன சீனையும் அவர் போடுற மியூசிக்னால த்ரில்லரா மாத்திருக்காரு. இது ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு போறாங்க. மியூசிக்ல அந்த படத்தை பாக்குற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல தான் அந்த படத்தோட மோஷனே இருக்கு. படத்துல சூர்யா படம் தான், அதை நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா படத்தோட 1 hour சூர்யாவே படத்துல வரமாட்டாரு, சூர்யாவோட ரெஃபரன்ஸும் வராது. ஆனாலும் சூர்யா இல்லாத குறையே தெரியாத மாதிரி அந்த சீனை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போறாங்க. படத்தோட மையக்கரு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல நடக்கிற மெயினான பிரச்சனை. அதுவும் இன்றைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற கோர்ட்ல என்ன இஷ்யூ இருக்குன்றதுதான் இந்த படத்தோட மெயின் கதையே. அதாவது கோர்ட்டுக்கு நம்ம போவோம், கோர்ட்ல எப்படி அலக்களிக்கப்படுறோம், கோர்ட்ல வக்கீலுங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, எந்த விதத்துலலாம் நம்ம ஏமாற்றப்படுறோம். இதுதான் இந்த படத்தோட கதையே. அதாவது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கோர்ட்டு படங்களுக்கும் இந்த படத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உண்மையா கோர்ட்ல போய் பாதிக்கப்பட்டவங்களோட கதை. அதாவது கோர்ட்டுக்கு போறோம்னா நம்ம என்ன மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றோம், அது இந்த கதையில வந்து ஆழமா சொல்லியிருக்காங்க. இன்றைய சமுதாயத்திற்கு தேவையான கதை. இதை பார்த்து கண்டிப்பா தப்பு பண்றவங்க மாறணும். கவர்மெண்ட்டும் இதை மாத்தத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும். அது கோர்ட்டு சீனை வச்சு வர படத்தை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அது வந்து கோர்ட்டு சீனை வேற மாதிரியான கதைக்கு ஒரு கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடிச்ச இவரோட படம் ஜெய்பீம்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு வக்கீலா இருப்பாரு. இதுலயும் ஒரு வக்கீல் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா தப்பு செஞ்ச போலீஸ்க்கு எதிராக பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக ஆழமா நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஆழமா நிக்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான், எதிர்த்து நிக்கிறது வக்கீல எதிர்த்து தான். படத்தோட மெய்யான கரு பாத்தீங்கன்னா, இன்றைய தலைமுறையில நம்ம என்ன மாதிரியான கோர்ட்ல சிக்கலை சந்திக்கிறோன்றதுதான் இந்த படத்தோட கதை. அதுக்கு இந்த படம் சிறந்த உதாரணம். கோர்ட்ல வந்து வக்கீலுங்க வந்து எப்படி நம்மள வந்து அலைக்கழிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்மள உபயோகப்படுத்துறாங்கன்றதுதான் இந்த கதை. ஒரு கடவுள் வந்து நம்மளை காப்பாத்தினாதான் காப்பாற்ற முடியுன்றதுதான் இந்த படத்தோட மெய்யான கதை. சோ இந்த கதையில பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கோர்ட்டுக்கு போனா நம்ம என்ன மாதிரியான விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. இதுதான் இந்த கதையில சொல்றேன். இந்த கதையை இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் த்ரிஷா இருக்கிறாங்க. த்ரிஷா பர்ஃபெக்ட்லி மேட்ச். இதுல ரொமான்ஸ் சீன்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இதுல ரொமான்ஸ் இல்லை, அவங்களும் ஒரு வக்கீல் தான். ஆர்ஜே பாலாஜி வில்லன் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. டைரக்டர் அதை விட ஒரு படியா சேர்த்து பண்ணியிருக்காரு. அந்த கதையில வர முக்கியமான கேரக்டர் கருப்பு. கருப்புனா வேற யாரும் இல்லை, நம்ம கருப்பு சாமி தான். சாமிய ஒன்றரை கலந்த படம், இன்றைய சூழ்நிலை மாசான படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, செமையா இருக்கு. இந்த படத்துல எந்த ஒரு சீனுமே வந்து ஒரு புது டைரக்டர் எடுத்தது, புது மியூசிக் டைரக்டர் படத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்குதுன்ற ஃபீலே இல்லாத படத்தை வந்து சிறந்த முறையில நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க படத்தை பாருங்க. இந்த ரிவ்யூவை பார்த்து படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பார்த்தவங்க கண்டிப்பா இந்த படம் கரெக்டா தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.